அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் அச்சமில்லை. புரிஞ்சுக்கோங்க, மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கேட்கல. நாங்கள் கேட்குறது எங்கள் கூட வேலை பார்க்குற டீச்சர்ஸ்க்கு இணையான ஊதியம் தான் கேட்குறோம். நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற அவங்க பார்க்குற வேலையை தான் நாங்களும் பார்க்குறோம், அவங்க செய்கிறது தான் நாங்களும் செய்கிறோம். அவங்களுக்கு உண்டான சம்பளத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு தான் கேட்குறோம். நாங்கள் அரசுகிட்ட கேட்டுக்கிறது இது உரிமைக்கான போராட்டம், இடைநிலை ஆசிரியர்களுக்கான போராட்டம். எங்களுடைய சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கணும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. நான் நிச்சயமாக எதிர்கட்சித் தலைவர் முறையில் உங்களுடைய உணர்வுகளை நான் வெளிப்படுத்துவேன், அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டுவேன். தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு தேவை என்று சொன்னால் தொலைபேசியிலும் அவர்களோடு நான் தொடர்பு கொண்டு நான் இது குறித்து விவாதிப்பேன். 6 நாட்களாக நீடித்து வந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய ஸ்ட்ரைக் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. செயலாளருடைய உத்தரவாதத்தை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் டிபிஐ வளாகத்தில் போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். கொட்டும் பணியில் தங்களது குழந்தைகளுடன் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களில் பெண்கள் உட்பட 115 பேர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் சுமூக தீர்வு காணும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர். 200ங்கிற பேசிக் 2009 10 வருஷமா போராடுறாங்க. அதுவும் அற போராட்டம் தான், யாருக்கும் எந்த கஷ்டமும் நாங்க தர்றதில்லை. விடுமுறை நாட்கள்ல எங்க குழந்தைங்களோட படிப்பு பாதிக்காம தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் எதற்காக? இந்த போராட்டம் ஒரு நபர் ஊதிய குழுவில் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஒரு நபர் ஊதிய குழு போட்டு அதை கால நீட்டிப்பு செஞ்சு இன்னும் அதுக்கான அறிக்கையை கூட அவங்க வெளியே விடவே இல்லை. அதுக்கான காலம் எப்பயே முடிஞ்சு போச்சு. அப்போ ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு எழுதி கொடுத்து எங்களை ஏமாத்துறதே வேலையாக வச்சிருக்கோம். நான் உங்களை எல்லாம் சந்தித்து இங்கு ஆறுதல் மட்டுமல்ல, உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்ற உறுதியை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். எனவே இது குறித்து நான் நீண்ட அறிக்கையை அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய வகையிலே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு சுட்டிக்காட்டும் வகையில் நான் என்னுடைய
ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என அதிமுக ஆட்சி பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். இப்ப சொல்ற அவர்களுக்கு காலமுற ஊதியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை இந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறோம். பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு எங்களுக்கு ஒரு நாள் முன்னாள் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கும் எங்களுக்கும் அடிப்படை ஊதியம் 2009 3170 ரூபாய் என குறைவு ஏற்பட்டது. அதை களைய கோரி கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலாக கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். இதற்கு முன்னதாக 2 முறை காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம். அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நேரில் வந்திருந்து இந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவினை வழங்கி ஆட்சி அமைந்தவுடன் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற உறுதிமொழியை கொடுத்திருந்தார். கொடுத்தபடி தேர்தல் வாக்குறுதி எண் 311 இடம்பெற்றுள்ளது.